நேத்து மாமா பட்டம்னது அதான் பட்டம். அப்பா கிட்ட பம்பாய் வரைக்கும் போவோமா? போகுமே. சந்திரமண்டலத்துக்கே ஆட்கள் இதுல வச்சுதான் நினைச்சாங்க. அப்பா கிட்ட போ சொல்லுங்க மாமா. போ சொல்றேன் பாரு. போய்க்கலாம். வாத்துக்காரர் சொல்லணும். இதுலயே எழுதி வச்சிடலாம் மெசேஜ். பாரு பாரு அப்பா கிட்ட போறது பாரு. இது பாரு பம்பாய்க்கு போறது பாரு. அப்பா கிட்ட போறது பாரு. அஞ்சு அது பாரு அந்த லெட்டர் அப்பா கிட்ட ஓய்னு போய் சேருது. நான் ஒண்ணு தெரியுமா மூர்த்தி? கல்யாணம் ஆன நாள்ல இருந்து இப்பதான் முதல் தடவையா வெளியூருக்கு போயிருக்கார். அதுவும் தனியா. ஓஹோ தனிமா உன்னை வாட்டுறதா? போடா. அவர் அங்க தனியா என்ன பண்றாரோன்னு நினைச்சேன். என்ன பண்ணுவார்? அங்கேயும் போய் சட்ட புத்தகத்தை பிரிச்சு வச்சுட்டு சத்தம் போட்டு படிச்சுட்டு இருப்பார். நான் வர மாட்டேன். நீங்க இங்க வாங்க. நீங்க என்னங்க அங்க ஆழமே இல்ல தெரியுமா? வாங்க. நான் வர மாட்டேன். நீங்க என்ன இப்படி பயப்படுற? பச்சை குழந்தை கூட டான்ஸ் ஆடலாம் தெரியுமா? இது பாருங்க. நான் அங்கெல்லாம் ஆட மாட்டேன். இங்க வேணா ஆடுறேன். ஆட முடியுமா? எங்க ஆடுங்க பாக்கலாம். பூரி பண்ணி கொடுக்கலாமே உட்கார்ந்தேன். இட்லி மாவு கொல்லியா தோசை கொடுக்க வேண்டியதானே? இன்னைக்கு அம்மாவாசை எப்படி பழைய மாவு வாக்குறது? அதான் பூரி பண்ணி கொடுக்கலாமே நினைச்சேன். பூரியா? கூடவே புதினா சட்னி மண்டியே. ஆமா இன்னைக்கு வெங்காயம் சேர்க்கப்படாது இல்லையா? டே மூர்த்தி அவருக்கு பூரியும் புதினா சட்னின்னா ரொம்ப இஷ்டம்டா. பம்பாயில இன்னைக்கு அம்மாவாசைங்கிறது யார் ஞாபகப்படுத்தினாலோ தர்ப்பணம் பண்ணினாலோ என்னமோ இன்னைக்கு சமையல வாழைக்காய் சேரணும். பம்பாயில அவருக்கு என்ன கிடைச்சதோ என்னமோ. என்ன சார் கேரட்டா சாப்பிடுறீங்க? வளைஞ்சிருக்குது. சிக்கன். சிக்கனா? ஏன் சார் சிக்கன் வட்டாம சாப்பிட மாட்டேன்னு சொன்னீங்க, பிச்சு உதறீங்க. நேற்று வரைக்கும் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தேன். இவங்க கத்து கொடுத்துட்டாங்க. பரவாயில்ல, நன்னா பலாச்சோள மாதிரி நன்னாவே இருக்கு. பரவாயில்ல சாப்பிடுங்க. ஒன்னா பாவம் தின்னா போச்சு. நீங்க சாப்பிடுங்க. நீங்க எல்லாம் சாப்பிடறதுனால என்ன ஆகும்? கோழி விலை கொஞ்சம் அதிகமாகும், அவ்வளவுதான். வெயில் வரல, இன்னும் ஒரு ஷாட் எடுக்கல. நீங்க கோழி சாப்பிடுங்க. இது எச்சி நீங்க தான் சாப்பிடணும், வேற யாரும் சாப்பிட மாட்டாங்க. இதுல வேணா நான் ஒண்ணு எடுத்துக்கிறேன். என்னடா அது 5 டைம் ஆச்சு, இது வரைக்கும் ஒரு ஷாட் கூட எடுக்க முடியல. எவனோ ஒரு பையன் குளிக்காம வந்திருக்கான். அடைக்கு வாசிங்க, முக்கியமான ஆளே குளிக்கல. யாரு? ஹீரோயினியா? அது இல்லைங்க, வேற எந்த கழுதை சொல்லு. அந்த கழுதையை கொண்டு போய் குளத்துல முழுக்காட்டி கொண்டாந்துறேன். நான் தான். என்னால உடம்பு சரியுமில்ல, இதோட குளத்துல குளிப்பாத்தீங்கன்னா ஜன்னி தான் வரும். நான் உங்களை சொல்லுவேன் சார், நீங்க குளிக்கவே வேண்டாம், நீங்க குழந்தை மாதிரி ஆச்சு. அப்ப இதெல்லாம் அவசரலாங்கிறியா? அதாவது நான் என்ன சொல்றேன், இந்த சாப்பிட்ட வாக்கி ஏதாவது நொறுக்கி தீனி திங்கணும் போல இருக்கு. நீ போய் இந்த கடலை உருண்டை, காராச்சேவு, கமர் கட்டு இப்படி ஏதாவது வாங்கிட்டு வா. ஏன் சார், ஷூட்டிங்க்கு வந்தாலே ஷாட்டுக்கு வேணும்னு புளிப்பாறை கொண்டா பூனை நகத்தை கொண்டா அப்படிம்பீங்க. இப்ப நடுக்காட்டுல உட்காந்துக்கிட்டு மிக்சரு, கடலை உருண்டை, பொரி உருண்டை கொண்டானா எங்கிட்ட போறது? ஊருக்குள்ளதான் போய் வாங்கிட்டு வரணும். நீங்க கேட்டதெல்லாம் இங்க இருக்கு. என்னது இது? இது சீடை, இது அதிரசம், இது முறுக்கு. அதே காமினி, நீ தயார் பண்ணி கொண்டாந்தியாமா? மிஸ்டர் மணி கொண்டு வந்தேன். அப்படியா? எங்களுக்காகவே தயார் பண்ணி கொண்டாந்தீங்களா சார்? இல்ல, இது அந்தேரி அத்தை பொண்ணுக்காக. அந்தேரி அத்தை பொண்ணு உங்களுக்காக பண்ணி அனுப்பிச்சது. அப்படியா? இருக்கட்டும். கொடுங்க. இந்தாயா, எல்லாரும் கொடு. அப்போ எனக்கு சாயங்காலம் டிஃபனை கட் பண்ணிடுவோம். எறும்பு அடிக்க போகுது. இந்த எதையும் முடியா, வெயில் வந்த நேரத்துல வேலையை பாரு. இந்த எதையும் வாங்கிக்க. சாப்பிடுங்க. ஆத்தல் பண்ணது. சீடையெல்லாம் இப்படி சாப்பிடக்கூடாது. இது பாருங்க.
இவர் என்ன சட்டம் படிச்சவரா இல்ல சர்க்கஸ் கம்பெனில இருந்து வரா? ரொம்ப சுலபம், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு உடனே போதுப்பா. மிஸ்டர் மணி, இந்த நிமிஷமே உயிர் போயிடக்கூடாதான்னு தோணுது. ஏன் நான் சமீபத்தில் ஒண்ணு ஜோக்கா எடுக்கலையே? மணி, நான் சீரியஸா சொல்றேன். சொல்லுங்க. ஏன் தெரியுமா? இப்ப நான் சந்தோஷமா இருக்கேன். அதுக்கா? இந்த சந்தோஷம் நிலைச்சு நிக்குமான்னு தெரியல. அதனால சந்தோஷமா இருக்கும் போதே போயிடுறது பெட்டர் இல்லையா? இல்ல, தத்து பித்துன்னு இருக்கு. உங்க தத்துவமே எனக்கு புரியல. நான் பிறந்ததுல இருந்து எனக்கு மன கஷ்டம்தான். எனக்குன்னு வாழ்க்கையில எந்த உறவும் இல்லை. என் குறைகளை பகிர்ந்துக்க யாரும் இல்லை. என் வாழ்க்கையில மிஞ்சினதெல்லாம் சூன்யம்தான். அதை மறக்கணுங்கிறதுக்காக ஒவ்வொரு நிமிஷத்தையும் சுவையுள்ளதாக்கிக்க நான் முயற்சி பண்றேன். அதுக்கு உதவியா இருக்கிற யாரோடையும் நான் பழகிடுறேன். உங்க ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சதுல இருந்து ஒவ்வொரு நிமிஷத்தையும் நான் ரசிக்கிறேன். உங்களை நினைச்சா எனக்கு பொறாமையா இருக்கு. நல்ல மனைவி, நல்ல குழந்தை. ஆமா, உங்க மனைவி என்னை பத்தி ஏதாவது பேசுவாங்களா? அது அவ என்ன நினைக்கப்படுறா? ரொம்ப சந்தோஷப்படுறா. இதுக்கு முன்னாடி சினிமாவே பார்க்க மாட்டா, இப்ப காமெடி சினிமானா பைத்தியமா பாக்குறா. நீங்க என்னோட பழகிறத பத்தி அவங்க என்ன நினைக்கிறாங்க? அவ என்ன நினைக்கப்படுறா? சந்தோஷம்னா நீங்க இந்த கேஸ் எனக்கு கொடுத்ததுல ரொம்ப சந்தோஷப்படுறா. இந்த கேஸ் ஜெயிக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டே இருக்கா. டெய்லி அர்ச்சனை தான். எங்க ஆத்துக்காரர் கோர்ட்டுக்கு போறாருன்னு சொல்லிக்கிறத விட காமினி ஆத்துக்கு போறாருன்னு சொல்றது தான் பெருமையா நினைக்கிறேன். உடம்புடம் சரியில்லையா சார்? அதே நம்ம ரவுடி ரசிகர் சார். இந்த மாதிரி நடு ரோட்லாம் படுத்துன்னு கலாட்டம் பண்ணக்கூடாது. 283 செக்ஷன் உள்ள தள்ளி விடுவான். என்ன நீ சட்டையெல்லாம் பிடிக்கிற? நீதான் சட்டம் பேசுறியே. இதுக்கும் சட்டம் இருக்கு தெரியுமா? செக்ஷன் 352. ஐயோ, இதுக்கும் கூட சட்டம் இருக்கா? இருக்கா? செக்ஷன் 323. நீ செய்கிற தப்புக்கு ஊஞ்சல் வேற கேட்கிறா. ஐயோ, மேன் உள்ள தள்ளி போடா பாரு. ஆம்பளை இருந்தா ஆம்பளை கூட சண்டை போடணும். பொம்பளாட்டி கூட நோக்கணும் வேலை. என்ன அடி பாப்போம். அப்படித்தான் முதல்ல ஹீரோ அடி வாங்குவார், அதுக்கப்புறம் வில்லன் அடி வாங்குவார். நீங்க ஐயோ ஓட ஓட வரட்டானே. ஐயோ, நீங்க கவலைப்படாதீங்க, நான் கிட்டே இருக்கேன். என்ன நீங்க அங்க நிக்கிற? அப்ப இது யாரு? உங்களுக்கு சண்டை போட தெரியாதா? இல்ல, முதல்ல சட்டைப்படி பேசிட்டு அப்புறம் சண்டை போடலாமே. பாருங்க, உங்களால எனக்கு எவ்வளவு கெட்ட பேர். நேக்கும் கராட்டா எல்லாம் தெரியும், பெல்ட் எல்லாம் வாங்கிருக்கேன். நீங்க போட்டு வரல, ஒரு மாதிரி கலர். கத்தி இருந்தா கூட தடுத்துருவேன். உங்ககிட்ட கத்தி இருக்கா? கத்தி இருக்கா? ரவுடி வச்சுக்காமலா இருப்பா. கத்தி எப்படி தடுக்கிறது? புருஷன் குருதேவா. ரெடி, ஞாபகம் கராட்டை சொல்லி தரல. கத்தி எங்க கையில. குருநாதர் யாரு தெரியுமா எனக்கு? ஐயோ, கத்தி போட்ட சார். என்ன சார், குருநாதர் பேர் சொல்றதுக்குள்ள அடிச்சுட்டால. நான் நிஜமாவே அடிக்கிறானே. குருநாதா, ஒண்ணுமே ஞாபகத்துக்கு வர மாட்டேங்கிறதே. வேண்டாம், குளிரும்.
ஜலப்பிரவாகமா இருக்கு. ஜலதோஷம் முடிச்சு ரொம்ப ஓட்டுறாடே. உடஞ்சு போயிடுத்து சார். என் உயிரை இவர் தான் காப்பாத்தினாரு. ஒரு ரவுடி எனக்கு கலாட்ட பண்ண வந்தான். அவன் கூட சண்டை போட்டு இவர் தான் சார் என் உயிரை காப்பாத்தினாரு. ஐயோ நீசியா நாளைக்கு பேப்பர்லயே ஒட்டை இடத்துல வரணும். கொடுங்க சார், சீக்கிரம் கொடுங்க. அந்த ஆள் மூக்கு உடைஞ்சிருக்கா. இங்க வந்து இஸ்மாயில் அப்துல் காதர் என்ன கவர் பண்ணிக்க.